ஹவு டு மேக் அ சென்டென்ஸ் யூசிங் பர்சனல் ப்ரொனவுன் ஷீ அண்ட் வித் அ வெர்ப். ஓகேவா? ஷீ மற்றும் வெர்ப் யூஸ் பண்ணி சிம்பிளாக ரெண்டே வார்த்தையில் அழகான சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷீ லாஸ், அவள் சிரிக்கிறாள் அப்படிங்கிறது. ஓகேவா? ஷீங்கிறது சப்ஜெக்ட்டுங்க, இங்கே லா அப்படிங்கிறது வெர்பு, அது கூட வந்து எஸ் சேர்த்துருக்காங்க. அவள் சிரிக்கிறாள் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஏன் எஸ் சேர்த்தோம் அப்படின்னுக்கான விளக்கத்தை பாருங்கள். லா அதாவது ஷீ லாஸ் அப்படிங்கிறதுல லா என்பது வந்து வெர்பு, ஷீ என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர். எனவே வினை சொல்லுடன் நாம் எஸ்ஐ சேர்க்கிறோம். சேம் கான்செப்ட் தான் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது தான். இங்கே ஷீயும் தேர்ட் பர்சன் சிங்குலருங்கிறதுனால அதே விஷயம்தான். ஸோ இது இன்னும் எளிமையாக புரியறதுக்காக மேற்கொண்டு இன்னொரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். ஷீ ஸ்லீப்ஸ். ஓகேவா? அவள் தூங்குகிறாள். இதில் சி வந்து சப்ஜெக்ட், ஸ்லீப் வந்து உங்களுக்கு வெர்ப். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஷீ ஸ்லீப்ஸில் ஸ்லீப் என்பது வெர்ப், ஷீ என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர். எனவே வினைச்சொல்லுடன் எஸ்ஐ சேர்க்கிறோம். ஓகேவா? ரொம்பவே எளிமையாக ஷீ யூஸ் பண்ணி நம்ம வந்து 2 சென்டென்ஸ் வந்து பார்த்துட்டோங்க. 2 வார்த்தையில் 2 சென்டென்ஸ் வந்து நம்ம அழகாக பார்த்துருக்கோம். ஓகேவா? இன்னொரு தேர்ட் சென்டென்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். ஷீ ஸ்மைல்ஸ், அவள் புன்னகைக்கிறாள். இந்த இடத்துல நீங்கள் குழம்பக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்த வார்த்தை வந்து லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து சிரிக்கிறது. சிரிக்கிறதுக்கும் புன்னகைக்கும் ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள் இருக்குது. ஸ்மைல்ஸ் அப்படிங்கிறது தான் புன்னகை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் ஸ்மைல் என்பது வெர்ப், ஷீ என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர். எனவே வினைச்சொல்லுடன் எஸ்ஐ சேர்க்கிறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த 3 விஷயங்களும். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக சப்ஜெக்ட் மற்றும் வெர்ப் 2யுமே பயன்படுத்தி சென்டென்ஸ் மேக் பண்ண முடியும்.